ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸினுடைய மேஜர் டவுட்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு கீர்த்தனாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. குட் மார்னிங் சார், ஐ ஹேவ் ஃபில்டு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பட் நாட் காட் allotted. Can I do சாய்ஸ் ஃபில் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் இன் ரவுண்ட் 2? பண்ண முடியாதுமா. ரவுண்ட் 2ல் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரவுண்டு 2ல் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது, சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர் வெர்சஸ் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், விச் இஸ் பெட்டர்? கற்பகம் தான் பெட்ரு. கற்பகத்துக்கு அப்புறம் தான் தனலட்சுமி. பட் பேஷண்ட் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமியோட கற்பகத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் தனலட்சுமியோட மற்ற காலேஜஸோடு கம்பேர் பண்ணும்போது லோவாக தான் இருக்கும் கற்பகமில். ஓகேவா? இப்போ அந்த 2 காலேஜில் பார்த்தீங்கன்னா கற்பகம் தான் பெஸ்ட்டு காலேஜ். நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, சார் குட் மார்னிங், கேன் யூ கெஸ் ஹவு மெனி மார்க்ஸ் கட் ஆஃப் வில் ரெடியூஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா பிசி கேட்டகரி இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன் டிஎன் இந்தி மிடில் லெவல் காலேஜஸ் லைக் பனிமலர்? பனிமலர்லாம் மிடில் காலேஜ்லாம் கிடையாது உங்களுக்கு. மிடில் காலேஜ்லாம் அப்படிங்கிறத நான் 11 டாப் 10க்கு அப்புறம் வரக்கூடியதான் மிடில் காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம டாப் 10க்குள்ளே வருது பனிமலர் வந்து 7th or 8th பிளேஸில் வந்து வரது தான் பனிமலர் மெடிக்கல் காலேஜ். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து 5 மார்க்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டவுட் உதயாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அண்ணா, நான் எஸ்சிஏ கேட்டகரி கம்யூனிட்டி 140 மார்க்ஸ் பிடிஎஸ் செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் கிடைக்குமா? கிடைக்கவே சான்ஸ் இல்லைப்பா. 140க்கு கிடைக்க சான்ஸு கிடையாது. ஓகேவா? செல்ஃப் ஃபினான்சிங்கில் 140 மார்க்குக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்காது பிடிஎஸ்க்கு. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். என்னோடய சஜெக்ஷன் வந்து கிடைக்காது, 140க்கு கிடைக்காது. லாஸ்ட் இயர்லாம் அப்படி கிடைக்கவே இல்லை. அதோட கம்மி பண்ணி பார்த்தாலுமே 30 மார்க்ஸ் கம்மி வச்சாலுமே 140க்கு வரவே வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, தர்ஷினிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. 493 எம்பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு சார்னு கேட்டிருக்கீங்க. 499க்கு தான் நம்மளுக்கு கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. அதனால் 493 வரைக்கும் இறங்கி வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். அதனால் 493க்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கஷ்டம். பர் ரவுண்ட் 2ல் லாஸ்ட் இயரே வந்து 2 மார்க்ஸ் தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இப்படியே பார்த்தா இந்த வருஷமே பார்த்தா ஒரு 4 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் 495 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாகிர் ஹசிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோட யூஸ் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதுக்குரிய வீடியோ மேக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதை கண்டிப்பாக நம்ம டுடே நைட்டுக்குள்ளே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்குரியது. சார் 530 பிசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா சார், ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக வந்து 530க்கு செகண்ட் ரவுண்டில் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 531க்கு நம்மளுக்கு கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு ரவுண்ட் 1ல். ரவுண்டு 2ல் 530 கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜஸை நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிர்மலா பாலுன்னு கொடுத்துருக்காங்க. 7.5% ரவுண்ட் 2 எப்போது பிடிஎஸ் கிடச்சிருச்சு? வெயிட்டிங் லிஸ்ட்டில் நான் போட்டுவிட்டோம். இப்போது எம்பிபிஎஸ் சீட்டு ரவுண்டு 2ல் கிடைக்குமா? பிசி கம்யூனிட்டிக்கு ரேங்க் 256 கிடைக்க சான்ஸ் இல்லைப்பா. நீங்கள் வந்து ஒரி பண்ணாதீங்க. கிடைக்க வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் சீட் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்க வாய்ப்பு கம்மி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கவும் வாய்ப்பு கம்மி தான். அதனால் நீங்கள் வந்து பிடிஎஸ் தொடர்றது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுற வீடியோவை நம்ம இப்போ ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். 92.5% எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம போட்டுருவோம். 7.5% கோட்டாக்கும் எப்படி நம்ம வந்து ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம இப்போ கூடிய சீக்கிரத்தில் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5% ரவுண்ட் 2க்கு எப்படி அப்ளை பண்ணுறது? பிடிஎஸ் கிடச்சி வேணான்னு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேங்கிற வீடியோ இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம கண்டிப்பாக போட்டுருவோம். சார், ஐ காட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இன் ரவுண்ட் 1, மை மார்க் 525. கேன் ஐ கெட் கேஎம்சிஹெச் ஆர் பிஎஸ்ஜிஆர் ரவுண்ட் 2? கண்டிப்பாக உங்களுக்கு 525க்கு கேஎம்சிஹெச் ரவுண்ட் 2ல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? கேஎம்சிஹெச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிஎஸ்ஜி எதனால் கிடைக்காதுன்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்ஜிலலாம் வந்து 539லேருந்தே ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஏன்னா நியூ காலேஜஸ் சில பேர் வேணான்னு சொல்லிட்டு பிஎஸ்ஜி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி போனதுனால நம்மளுக்கு பிஎஸ்ஜியில் எதிர்பார்க்க முடியாது. கேஎம்சிஹெச் வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேவா? கேஎம்சிஹெச். நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் 7.5% ரிசர்வேஷனில் வரேன். ஃபஸ்ட்டு ரவுண்டில் எனக்கு மேலே 2 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ எஸ்ஆர்எம்மில் சீட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இல்லை. ஸோ அதனால் 7.5% கோட்டாவுக்கு 4 சீட்ஸ் எஸ்சிக்கு 1 சீட்டு தான் இருக்குது.
எனக்கு மேலே 238 ஒருத்தவங்க, 236 ஒருத்தவங்க, என் மார்க்குக்கு 236. இப்போது அவங்க பிடிஎஸில் கண்டிப்பாக பிடிஎஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பட் அப்கிரேடேஷன் சொல்லக்கூடிய ரீஅலாட்மெண்ட்டுக்கு அவங்க வருவாங்க. அப்படி ரீஅலாட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ரீஅலாட்மெண்ட் வந்து அப்படி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. ஓகேவா? அதனால் பிடிஎஸ்சில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிடிஎஸில் ஜாயின் பண்ணாலும் ரீஅலாட்மெண்ட் சொல்லிட்டு வருவாங்க. ரீஅலாட்மெண்ட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சப்போஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணிக்குவாங்க எம்பிபிஎஸ்சில், இல்லைனா பிடிஎஸில் கன்டினியூ பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ அபிராமிங்கிறவங்க இருக்காங்க. ஓபிசி 500க்கு ஆல் இந்தியா கோட்டாவில் கிடைக்குமா? கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வேலை தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் சஜெக்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் 500க்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது ஓபிசி. நெக்ஸ்ட்டு சார் 496 ஓபிசி ஆல் இந்தியா கோட்டாவில் கிடைக்குமா? நான் ஆல் ஸ்டேட் போட்டிருக்கேன். எவ்வளோ ஸ்டேட் போட்டாலுமே கிடைக்காது. ஏன்னா அட்லீஸ்ட் 490 ஆர் 480க்கு மேலேனாச்சும் இருந்தால் தான் ட்ரை பண்ணலாம். அப்பயுமே ட்ரை தான் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் 595 இருந்திருக்கு. 495ன்ட்டு 595 இல்லைனா 590 இல்லை 580க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். 500 எபோவ் இருந்தாலுமே ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் உங்களோட சஜெக்ஷன். நெக்ஸ்ட் டவுட் சார், we got one seat in round 1 in one college. If you put re-allotted, how we can guess a college in round 2? உங்களுக்கு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மாதா மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு மேலே மாதாவுக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸ் எவ்வளோ காலேஜஸ் இருக்கோ அந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் தான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து ரீஅலாட்மெண்ட்டில் நம்ம கெஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மாதா வந்து அலாட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து மேலே போடுறீங்க ஒரு 4-5 காலேஜ், உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ் போடுறீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அதான் டாப் காலேஜ். மாதாவுக்கு கீழே கிடச்சிச்சுன்னா அது லோயர் காலேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட் சார், நான் 7.5% ரிசர்வேஷனில் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் எடுத்திருக்கேன். நான் செகண்ட் ரவுண்ட் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன்னு வச்சுக்கலாம். சார், நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எம்பிபிஎஸ்சில் ரியல் வேக்கன்சி இல்லை, சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது விர்ச்சுவல் வேக்கன்சியில் எனக்கு பிடிச்ச காலேஜ் இல்லை. அப்படின்னா நான் சாய்ஸ் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகும் ப்ரோ? சீட் ரிட்டைன் ஆகிருமா? கண்டிப்பாக ரிட்டைன் ஆகிரும். அதனால் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. உங்கள் சீட்டு கண்டிப்பாக ரிட்டைன் ஆகிரும். ஓகேவா? ரிசைன்லாம் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் டவுட், மாதா நல்ல பேஷண்ட் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும், பட் டீச்சிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். பேஷண்ட் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருக்கான் மாதாவில். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க பேஷண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கான். நெக்ஸ்ட்டு ப்ரோ, தாகூர் வெர்சஸ் தனலட்சுமி எடுத்தால் பெட்டர் அப்படின்னு கேட்டிங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெட்டர் காலேஜ் தாகூரோட கம்பேர் பண்ணும்போது. அதனால் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசி 500 கம்யூனிட்டி ரேங்க் 2712 ஜென்ரல் ரேங்க் 4422 முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் பாசிபிளா சார்? கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது. முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு 500க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன டேட் 92.5% தமிழ்நாடு கவுன்சிலிங் ஃபில்லிங் 2 எப்போ சார்? ப்ரோ, நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து 7 சொல்லியிருந்தாங்க, டேட்டு நவம்பர் 7 சொல்லியிருந்தாங்க. பட் நவம்பர் 7 ஸ்டார்ட் ஆகலை. மேக்ஸிமம் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. எதனால் டிலேனா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாலையும் சைமல்டேனியஸாக சீட் எடுத்திருக்கனால அந்த ஒரு பிரச்சனைனால கூட உங்களுக்கு வந்து சீட்டு வந்து அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு விட்டுட்டு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனுடைய டவுட் எல்லாத்தையும் நம்ம கிளாரிஃபை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.